அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மற்றும் சுக்கிர பிரதோஷம். கொஞ்சம் கொத்தமல்லி வேர் இருந்தால் போதும் மின்னல் வேகத்தில் பணத்தை சுண்டி இழுக்க முடியும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறைகளாக இருந்தாலும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட்னு சொல்லலாம். ஸோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை மற்றும் சுக்கிரவார பிரதோஷம் சேரும் நாள். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறையாக இருந்தாலும் அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகம் என்ன, அதை எப்படி செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய தினம் பிரதோஷமாக இருப்பதனால சிவன் கோவிலுக்கு போக முடிகிறவங்க கட்டாயமாக மாலை நேரத்தில் நீங்க சிவ தரிசனத்தை செய்யுங்க. பொதுவாகவே பிரதோஷம் அன்னைக்கு சிவலிங்கத்தை நாம் தரிசனம் செய்தாலே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகும். பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு நந்தி தேவருடைய 2 கொம்புகளுக்கு இடையே நடனமாடிய நேரம் தாங்க இந்த பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு, முப்பெரும் தேவியர்கள், முக்கோடி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள்னு அனைவருமே சிவபெருமான் அருகில் இருப்பதாக ஐதீகம். அதனால தாங்க பிரதோஷ காலத்துல சிவபெருமானை நாம் தரிசனம் செய்தால் மகத்துவமான பலன்கள் கிடைக்கும். எல்லா பிரதோஷங்களுக்கும் பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடியது ஒரே நேரம் தாங்க. அதாவது மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் நேரம். குறிப்பாக இந்த நேரத்துல சிவபெருமானை தரிசனம் செய்வது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால சிவன் கோவிலுக்கு போக முடியாதவங்க நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே 2 விதமான சிவ மந்திரங்களை சொல்லலாம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நிறைய சிறப்பு மந்திரங்களை நம்ம கொடுத்திருக்கோம். அதுல ஏதாவது ஒரு மந்திரத்தை இந்த பிரதோஷ காலத்துல குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த 2 முக்கியமான மந்திரங்கள், ஒன்று ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 5 முதல் 10 நிமிடங்களுக்கு இந்த பிரதோஷ நேரத்துல நம்ம சொல்லணும். அப்படி இல்லைன்னா மவ சிவ மவ சிவ மவ சிவ இந்த ஆற்றல் மிக்க மந்திரத்தையும் நம்ம சொல்லலாம். நம்முடைய எப்பேற்பட்ட கோரிக்கைகளையும் மின்னல் வேகத்தில் நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் இந்த மவசிவ மந்திரத்திற்கு உண்டு. கோவிலுக்கு போக முடிகிறவங்க அங்கிருந்தும் இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். முடியாதவங்க நீங்க வீட்டில இருந்து, ஆபீஸ்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க சொல்லலாம். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானை நாம் தரிசனம் செய்தாலோ அல்லது சிவ மந்திரங்களை சொன்னாலோ நம்முடைய செல்வ வளத்தில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை குறிப்பாக யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தோம்னா, கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்கன்னு கடன் ரீதியான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. மேலும் எளிமையான பொருளை வைத்து செய்யக்கூடிய தாந்திரிகம் இது. எந்த நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது உச்சகட்ட பலனை கொடுக்கும்னு பார்த்தோம்னா, சுக்கிரஹோரை நேரம். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுக்கு உரிய கிழமை வெள்ளி, உகந்த நேரம் சுக்கிரஹோரை நேரம். சோ அந்த நேரத்தில் இந்த பணவசிய முறையை நாம் செய்தால் அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். இன்றைய தினத்திற்கான, அதாவது வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இப்ப காலை நேர சுக்கிரஹோரை கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை மற்றும் இரவு 8 முதல் 9 மணி வரை இருக்கும். இந்த 2 டைமிங்ஸ் தாங்க இருக்கு. சோ மேக்ஸிமம் இந்த 2 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த சுக்கிரஹோரை நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ
தடைகளோ கிடையாதுங்க. ஏன்னா இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ இல்லை. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. மேலும் அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க. சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 2 பொருட்கள் மட்டும் தாங்க. முதலாவதாக கொத்தமல்லி வேர், இரண்டாவதாக 6 எண்ணிக்கையில நாணயங்கள் நமக்கு தேவை. எந்த டினாமினேஷன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 1 ரூபி காயின், 2 ருபீஸ் காயின், 5 ருபீஸ், 10 ருபீஸ், 20 ருபீஸ்னு எந்த நாணயங்களை வேணாலும் எடுத்துக்கலாம். மொத்தம் 6 எண்ணிக்கையில நாணயங்கள் நமக்கு தேவை. 6 ரூபாய் கிடையாதுங்க, 6 நாணயங்கள் நமக்கு தேவை. நீங்க கலந்து கூட எடுத்துக்கலாம். 2 ருபீஸ் காயின் ஒரு 2 எடுத்துக்கலாம், 5 ருபீஸ் காயின் ஒரு 2 எடுத்துக்கலாம், 1 ரூபி காயின் ஒரு 2 எடுத்துக்கலாம். இது போல கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நாணயங்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பொதுவாகவே கொத்தமல்லி வேருக்கு அதீதமான பணவசிய சக்தி இருக்குங்க. நம்ம சேனல்லையே இந்த கொத்தமல்லி வேரை பயன்படுத்தி சில தாந்திரிக முறைகளை பார்த்திருக்கோம். மேலும் தனியாவையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தாந்திரிகத்துல முக வசீகரம் மற்றும் பணவசியம்னு இந்த 2ற்கு கொத்தமல்லி வேர் மற்றும் தனியா பயன்படும். ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய கொத்தமல்லி வேரா பார்த்து எடுத்துக்கோங்க. நிறைய நமக்கு தேவை கிடையாதுங்க. 3 முதல் 5 கொத்தமல்லி வேர் நமக்கு இருந்தாலே போதும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேர் பகுதி மட்டும் தாங்க நம்ம எடுக்கணும். அதுல இருக்கக்கூடிய இலைகளை நம்ம பயன்படுத்த வேண்டாம். வேரை மட்டும் கொஞ்சமா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 முதல் 5 எண்ணிக்கையில கொத்தமல்லி வேர் நமக்கு இருந்தாலே போதும். கொஞ்சம் திக்கா இருக்கக்கூடிய வேராக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம், அந்த வேரை நம்ம கழுவ கூடாதுங்க. கடையில இருந்து நீங்க கொத்தமல்லி வாங்குறீங்கன்னா அந்த வேரை கழுவாமல் தாங்க இந்த தாந்திரிகத்திற்கு நம்ம யூஸ் பண்ணணும். அந்த வேர் பகுதியில மணல் ஒட்டி இருக்கும், அதோட தாங்க நம்ம பயன்படுத்தணும். சோ அதை நீங்க கழுவிடாதீங்க. இப்போ நீங்க ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க. ரெட் கலர், எல்லோ கலர், கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்னு இதுல எந்த கலர் கிளாத் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுல இந்த கொத்தமல்லி வேர் மற்றும் 6 நாணயங்களை சேர்த்து ஒரு மூட்டை போல நீங்க கட்டிக்கோங்க. அந்த துணியில கொத்தமல்லி வேர் மற்றும் 6 நாணயங்களை சேர்த்து வச்சு ஒரு மூட்டை போல நீங்க கட்டிக்கோங்க. இப்ப இந்த தாந்திரிக மூட்டையை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இந்த பொருளை நீங்க அடிக்கடி மாற்றணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை இதை நீங்க மாற்றினாலே போதும். பௌர்ணமி அல்லது 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் இந்த தாந்திரிகத்தை நீங்க மாற்றி வைக்கலாம். மாற்றும் போது அந்த நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி வேரை நீங்க கால்படாத இடம் அல்லது நீர்நிலைகள்ல நீங்க போடலாம், அல்லது டஸ்ட்பின்ல கூட நீங்க போற்றலாம். அதனுடைய ஆற்றல் குறைந்திருக்கும். திரும்பவும் பௌர்ணமி அல்லது 3ஆம் பிறை அன்னைக்கு இதே போல தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைங்க. அதே 6 நாணயங்களை நீங்க பயன்படுத்துங்க. ஆல்ரெடி நீங்க பயன்படுத்தின அதே நாணயத்தை நீங்க 3 மாதங்களுக்கு ஒரு முறை யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த சில நாட்களிலிருந்தே பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.